வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை எக்ஸ்பைரி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. நேற்று நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்துருந்தபடி இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் கேப் அப்போ ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணதுல இருந்து இந்த கேப் அப் கேப் டவுன்லாம் வந்து அதுவும் மண்டேல நடக்கும்போது நீங்க ட்ரேடே எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது போல. ஏன்னா சுத்தமா சைட்வேஸ்ல தான் இருந்திருக்கும். இன்னைக்கு பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமா செல்லர்ஸ் மார்க்கெட். செல்லர்ஸ்னா என்ன, நம்ம என்ன சொல்லுவோம், பிக்ஸ் வந்து மினிமம் 12 13 இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து பெரிய ரேஞ்ச் எல்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. இது நீங்க எப்பவுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து விக்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது மார்க்கெட்ல மொமெண்டமே இருக்காது அப்படிங்கிறது தான் மீனிங். சரிங்களா? ஸோ கிடைக்கக்கூடிய 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்ங்கிறத புக் பண்ணுங்க. ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணுங்க. இது வந்து ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. எப்பவுமே அதுவே போதுமானது. நேற்று நம்ம கொடுத்துருந்த வேல்யூஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 38 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். ஓப்பன்ல இருந்து 38 பாயிண்ட்ஸுங்கிறது இந்த லெவலு. இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் கொஞ்சம் நேரம் கன்சாலிடேஷன் போட்டு மேலே இருந்தாங்க. ஆஃப்டர் தட் ஃபுல்லா திரும்ப ஓப்பன் பிரைஸ்க்கு வராங்க. திரும்பவும் இதே ப்ளூ லைனு. திரும்பவும் கடைசி நேரத்துல 3 மணிக்கு கூட நல்லா ஒர்க் பண்ணிக்கலாம் போல. அழகா புட் எடுத்து என்ன லோ இருக்கோ அந்த லோவுக்கு கீழே போய் என்ட்ரி போட்டு வச்சீங்கன்னா அழகா எடுத்து வந்து எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுது. நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனா இந்த 3 மணிக்கு பேசாம 2:59க்கு புட்டா காணா அப்படிங்கறது நீங்க இந்த பிரைஸ் லெவலை வச்சு நீங்க டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் போல. ஓகே, பார்ப்போம். டெய்லி 3 மணிக்கு தான் ட்ரேடே நடக்குது. சரி, ஓகே. ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துடலாங்க. ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருந்தது 23,900 கால் ஆப்ஷன் 155 ரூபாய்க்கு மேலே தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 155க்கு மேலே தான் ஓப்பன் ஆனாங்க. அதாவது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனாங்க. இவங்க ப்ரீவியஸ் டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆனாங்க. அப்பவே மார்க்கெட்டே இது முடிஞ்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு கேண்டல்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா எகைன் நீங்க 125 ரூபாய்க்கு மேலே வந்தாதான் மார்க்கெட் இதுக்கு மேலே போகும் அப்படிங்கறத மீனிங். நான் அந்த அன்னைக்கு வந்து லோ வேல்யூ காமிச்சுதான் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. 99ல ஒரு சின்னதா ஒரு புல் பேக் எகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 125 ரூபாயில வந்து மார்க்கெட் அழகா வந்து டச் பண்ணுது. அதாவது ட்ரிகர் பண்ணிட்டு அகைன் வந்து மார்க்கெட்டு திரும்ப அதே சைடு போயிடுச்சு. கால் சைடு பாத்தீங்க அப்படின்னா 229ல சப்போர்ட் எடுக்குது. 255 229ல எடுத்ததே 255 தான் போயிருக்கு அப்படின்னா அப்புறம் எந்த அளவுக்கு மார்க்கெட்ல பிரீமியம் மொமெண்டம் இருந்திருக்கும்னு நீங்களே பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு எடுத்த பிரீமியம் லெவல்லாம் என்ன, ஒரே நிமிஷம். சிலருக்கு எனக்கு அந்த பிரீமியம் எது எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு 920 950 930 ரேஞ்சுக்கு ஒரு 150 ரூபா பிரீமியம் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஸோ அதையுமே நீங்க எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு இதுல ஒரு பிரீமியம் எடுத்து வச்சிருந்தேனே, நல்லா சப்போர்ட் எடுத்தாங்க. இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்ல நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இதை பாருங்க, 24,050 கால் ஆப்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியம் 120 ரேஞ்சில் தான் இருக்கு. பட் இருந்தாலும் மார்னிங் செஷன்ல 9:30 வாக்குல நம்ம வந்து இந்த 130 பிரீமியம் ரேஞ்சில் நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 24,050 கால் ஆப்ஷனும் 24,200 புட் ஆப்ஷனுங்க. இங்க நான் என்ன கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் டே உடைய ஹை லோ போடுறதுக்கு பிஹெச்டிஎல் எப்படி வச்சிருக்கோமோ அதே சேம் ஆப்ஷன் நான் ஒரு சில வீடியோல மட்டும்தான் நான் இதை சொல்லியிருப்பேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவருடைய ஹை லோவும் மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிட்டு அங்க இருந்தே நீங்க ட்ரெண்டை டிசைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து 930 942 வரைக்கும் ஹை எடுக்கணும். கால் சைடு பாத்தீங்கன்னா 132.4. இந்த 132.4 தூக்கி உங்க உள்ள போடுறீங்க. லோ 89.45 உள்ள போடுறீங்க. அப்ப மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சிடும். சேம் திங் இதை வந்து 24,200 காலுடைய ஹை போட்டிருக்கிறேன். 942 வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய லோ வந்து 120ங்க. எகைன் பாத்தீங்க அப்படின்னா இங்க ட்ரெண்ட் ஈஸியா வந்து காமிச்சிடும். இதுல நீங்க என்ன பண்ணலாம், பிஹெச்டிஎல்ல போயிட்டு அந்த மேனுவல்ல போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க ஆட்டோன்னு கொடுத்துருப்பேன். ஆட்டோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுல வந்து உங்களுக்கு நேற்றைய ஹை லோவை எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இங்க நீங்க மேனுவல்னு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவருடைய ஹை லோ போதுமானது. இல்லை எனக்கு இன்னொரு ஹை லோ தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு எடுத்துக்கலாம். அப்படின்னா நீங்க 1 ஹவருடைய ஹை என்னங்கிறத போட போறீங்க, அவ்வளவுதான். இப்போ 1 ஹவருக்கு பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஹை வந்து
140ங்க. 140 நீங்க மாத்த போறீங்க. லோ மாற போறதே இல்ல. 140 மாத்துனீங்க அப்படின்னா இன்னும் அக்யூரேட்டா இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் வந்து 1 ஹவருடைய ட்ரெண்டுங்க. ஸோ எப்படி வந்து இந்த இடத்துல ஹைக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குது, இந்த ஹைக்கு மேல 1 ஹவர் கேண்டலோட ஹைக்கு மேல க்ளோஸே கிடைக்கல. ஸோ இங்க லோல வந்து அழகா இதை வந்து நீங்க பார்த்துருக்க முடியாது. ஆனால் 1 ஹவர்ங்கிறப்போ 1 ஹவருக்கு மேலே தான் நீங்க ட்ரேடை இனிஷியேட் பண்ண போறீங்க. இந்த ட்ரெண்ட் இந்த இதெல்லாம் லைன்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ½ அன் ஹவருக்கு போடும்போது வேணா ஈஸியா இந்த சப்போர்ட்டுக்கு மேல நீங்க க்ளோஸ் விற்கும்போது தாராளமா வந்து இந்த ட்ரெண்டை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 1 ஹவருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். எகைன் பாருங்க, இங்க புட் சைட்ல பாருங்க, நான் இது ½ அன் ஹவருடைய ஹை லோவை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ½ அன் ஹவரோட ஹை லோவுக்கு மார்க்கெட் கிளியரா வந்து என்ன சொல்லுது, கிரீன் கலர் லைன்ல 97.45ல வந்து என்ட்ரி எடுக்குது. அழகா வந்து அதாவது 942 உடைய லோ வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து திரும்ப கீழே எண்ட் ஆஃப் த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன லோல இருந்ததோ அந்த லோவுக்கு வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, திரும்ப பெரிய புல் பேக் ரேலி. அவ்வளவுதான் புட் ஆப்ஷன்ல. சரி, ஓகே. நமக்கு இப்பொழுதைக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ஸ்கேல்பிங்ல போங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப தேவையில்லாம எதையும் போட்டு மார்க்கெட்ல குழப்பிக்காதீங்க. ஏதாவது தகவல்கள் தேவை அப்படின்னா எனக்கு பின் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆட்டோ பிரேக் அவுட் சேம் திங், பர்பிள் டு பர்பிள் டார்கெட், அவ்வளவுதான். டோட்டல் மார்க்கெட் இதோடய முடிஞ்சிடும். இதை நீங்க வந்து ஓடிஎம்ல எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம்லாம் போயிருக்காதுங்க. 187 ப்ரீமியம் வந்து 223 வரைக்கும் போயிருக்கும். மற்ற ப்ரீமியம் ரேஞ்சில் ஒரு பெரிய மொமெண்டம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. அதனால வந்து மொமெண்டம் ஆயிருக்காது. பர்பிள் டு ஆரஞ்சு கூட போயிருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்க ஓடிஎம்ல எடுத்திருந்தீங்கன்னா இதுல தப்பிக்க முடியாது. ஐடிஎம்ல மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் மார்க்கெட். நீங்களே வந்து ஒரு 1 லேக்ல நீங்க ட்ரேட் பண்ற மாதிரி இருந்தா பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தீங்க அப்படின்னா நல்லாவே இன்னைக்கு நாளைக்கும் இதே மாதிரி நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை பத்தி பேசிக்கலாங்க. நாளைய ரேஞ்ச் இதுல ஆட்டோ பிரேக் அவுட் பத்தின ஏதாவது தகவல்கள் தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. நாளை மார்க்கெட்டோடைய ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். 25 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளைக்கு மார்க்கெட் இருக்குங்க. அதனால வந்து டோட்டல் மொமெண்டமே 200 பாயிண்ட்டுக்குள்ள தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? நாளைக்கு அதிகபட்சம் மேலே போனால் 24,218 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனுடைய பஃபர் பாயிண்ட் அப்படிங்கிறது 24,202ங்க. இது வந்து நாளைக்கு மார்க்கெட்டு அதிகபட்சம் மேலே போனா இதுல என்ன இருக்கு, ப்ரீவியஸ் வீக் உடைய ஹை உள்ள இருக்காங்க. ஸோ இதை தாண்டும் போது நான் சொல்லியிருக்கிறேன் வீக்லி டார்கெட்டுங்கிறது இது வரைக்கும் போகலாம் அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனே என்ன ஆயிருக்கு, வீக்லி பைய போக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஏற்றுக்க முடியுமா அல்லது நாளைக்கு ஓப்பனை வச்சு நீங்கள் இதெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நாளைக்கு முக்கியமான ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24,108ங்க. மார்க்கெட் 24,108க்கு கீழே இருந்தா மார்க்கெட் டவுனுங்க. அது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போதைக்கு க்ளோஸ் கீழே இருக்கு. நாளைக்கு ஓப்பன் 108க்கு மேல அல்லது இங்க சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த இடத்துல ஒரே ஒரு நூல் மட்டும் வச்சு சப்போர்ட் எடுத்துட்டு மேல போனா மார்க்கெட் மேல் நோக்கி மட்டும்தான் போகுங்கிறத சொல்லிக்கிறேன். அதே போல கீழே இறங்குற மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணிட்டு கீழே இறங்கிடுது அப்படின்னா இதுக்கு மேல கண்டிப்பா போகாதுங்க. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது வந்து நாளைய மார்க்கெட்டுடைய பிரைஸ் லெவல் 24,108க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட், அதுக்கு கீழேன்னா மார்க்கெட் கீழேங்க. கீழே எது நோக்கி போகும் அப்படின்னா 24,022 வரைக்கும் அதிகபட்சமா வரலாங்க. அதுக்கு பஃபர் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா 24,036. ஏன்னா பிரைஸ் லெவல் ரொம்ப குறைவா இருக்குங்க. அதனால இதுக்குள்ளதான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டோட்டலா 200 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் தான் கிடைச்சிருக்கு. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் கீழே போயிட்டு திரும்பவும் மேலேயும் கூட போகலாம். ஏன்னா 200 பாயிண்ட்ங்கிறப்ப மார்க்கெட்டு ஃபுல் ரேஞ்சுமே நாளைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து விக்ஸ் மற்ற இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ட்ரெண்டிங்கா இருக்கணும் அப்படின்னா பிரீமியம் டிகே அதிகமா இருக்கக்கூடாது. அது ரொம்ப கவனமா பாத்துங்க. பொதுவா வந்து இந்த மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த 10:30 மணிலிருந்து ஒரு 12:30 வரைக்கும் மார்க்கெட்டு பார்க்காம இருந்து பாருங்க. ஸோ ஒன்றும் இருக்காது, மேக்சிமம் இருக்காது. காலையில ஒரு ட்ரெண்டுமே போயிருந்தது அப்படின்னாலும் மார்க்கெட் டெய்லியுமே இந்த டைமிங்ல ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா செல்லிங்ல உள்ள மாட்டிக்காதீங்க, அதுக்காக சொல்றேன்.
12:30க்கு மேல ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க பார்த்துக்கலாம். செகண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த செஷன்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2:30, 3:00 வரைக்குமே மினிமம் 10 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஃப்ரீயா பாருங்க. அது படி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன வியூ இருக்கோ, ட்ரெண்ட் லைன் நீங்க எது வேணாலும் பார்க்கலாம். உங்களுக்கு நீங்க எத ஃபாலோ பண்றீங்களோ அந்த மெத்தட்ல உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட் கிடைச்சது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நாளை ஸ்ட்ரைக் லெவல் பார்த்துருவோம். நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் லெவல் அப்படிங்கிறது ஓகே 23,900 கால் ஆப்ஷன் பிரீமியம் 228க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்க. இது வந்து நாளைக்கு ஓபன் எப்படி ஆகுதோ அதை பொறுத்து டிசைட் பண்ணிக்கோங்க. 23,900 கால் ஆப்ஷன் 228க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். ஓபன் வந்து 201 ரூபாய்க்கு கீழே ஓபன் ஆகக்கூடிய பட்சத்துல அது அதிகபட்சம் 112 ரூபாய் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 15 நீங்க 12ன்னு எடுத்துக்கலாம் அல்லது 15ன்னு கூட வைக்கலாம். அது வரைக்கும் கூட கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இது கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். இது இந்த பிரைஸை வச்சு நீங்க வந்து ட்ரெண்டை டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த மணியை வச்சு நீங்க வந்து ஓடிஎம்ல கூட ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு தேவை பயாஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் பிரீமியத்தை வச்சு நான் சொல்லித்தரேன். நீங்க பிரீமியம் லெவலை வச்சு நீங்க பயாஸ் ஈஸியா ட்ரெண்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஓடிஎம் கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓடிஎம் ட்ரை பண்ணும்போது 10:30 மணிக்கு மேல ஓடிஎம்னா தொட்டு கூட பாத்துறாதீங்க. அதிகபட்சமா நான் சொல்றேன், காலையில 9:45க்கு மேல 10 மணிக்குள்ளே ஒரு 25 ரூபா பிரீமியம் கண்டிப்பா 60 ரூபா வரைக்கும் போகுங்க. ஸோ அது அப்பவே வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு மேல க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போயிருங்க. திரும்ப 3 மணிக்கு வந்தீங்கன்னா கூட போதும். எக்ஸ்பைரியில இதுதான் எப்பவுமே நடக்கும். 2:30 மணில இருந்து 3 மணி 3:10 அடுத்த ட்ரேட முடிச்சிங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ட்ரேடு போதுங்க. அவ்வளவுதான் மார்க்கெட். ஓகே, அதே 24,300 புட் ஆப்ஷன் பிரீமியம் 192 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இந்த ஓப்பனை வச்சு இதை டிசைட் பண்ணுங்க. இது லோவுக்கு கீழே ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தரா இந்த புட் ஆப்ஷன் பிரீமியம் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா 60 ரூபா வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கீழே போக வாய்ப்பு இல்லை. 60 ரூபா வரைக்கும் போகலாம். அதுக்கு கீழே போனாலும் அதை ட்ரை பண்ணிடாதீங்க. சரிங்களா? 102ங்கிற ஒரு பிரைஸ் லெவல் இருக்கு. அதுக்கு கீழே 60 ரூபாய் இருக்கு. ஸோ இது ஓப்பனை வச்சு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஒருவேளை மார்க்கெட் வந்து இங்க ட்ரிகர் பண்ணிட்டு போச்சுனாலே மார்க்கெட்டு இந்த பிரீமியம் 282 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகளா அமைஞ்சிடும். சரிங்களா? இதனோட ரெசன்ஸ் லெவல்லாம் இதுதான். இதை வச்சு நீங்க ட்ரெண்ட் டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு ஆப்ஷன் பொறுத்த வரைக்குங்க பிரீமியம் லெவலை வச்சு ட்ரெண்ட் என்னங்கிறத டிசைட் பண்ணலாம். அவ்வளவுதான் மார்க்கெட். நம்ம வந்து அப் ட்ரெண்டா அல்லது டவுன் ட்ரெண்டா இதெல்லாம் ரொம்ப டீப்பா பேசுறதை விட ஓப்பனை வச்சு நீங்க ஓப்பனுக்கு மேலான மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். அப்போ ஓப்பன் பிரைஸ்ல இருந்து சப்போர்ட் எடுக்கும் போதே நீங்க வந்து அப் ட்ரெண்டை பார்க்கணும். அதே போல மேல ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா நீங்க ஓப்பன் பிரைஸ் வரைக்கும் கீழே டவுன் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம். இதுதான் மார்க்கெட்டை நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய விதம். சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது இந்த இண்டிகேட்டர்ஸ் பத்தின தகவல்கள் தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.